அத்தியாயம் 2. நேர மேலாண்மை, வெற்றியின் மறைமுக ரகசியம். உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே விஷயம் இருக்கிறது, நேரம். பணம், திறமை, வசதி எல்லாம் மாறுபடும். ஆனால் ஒரு நாளுக்கு 24 மணி எல்லாருக்கும் ஒன்றே. அப்படியானால் கேள்வி, இது சிலர் மட்டும் ஏன் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள்? மற்றவர்கள் ஏன் எப்போதும் நேரமே இல்லைன்னு சொல்றாங்க? வெற்றியாளர்கள் வியஸ் தோல்வியாளர்கள். வெற்றியாளர்கள் நேரத்தை வேலைக்கு வைத்திருப்பவர்கள். அவர்கள் நேரத்தை ஆளுகிறார்கள். ஆனால் தோல்வியாளர்கள் நேரத்திற்கு அடிமையாவார்கள். நாளை பார்க்கலாம், இப்போ டைம் இல்ல, பிரணை செய்யலாம் ஆனா சொன்னே நேரம் போகும். உண்மை என்னன்னா, நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீ அதை பயன்படுத்தினாலும் சரி, பயன்படுத்தாம விட்டாலும் சரி, அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நம்ம நேரத்தை அதிகம் சாப்பிடுவது எது தெரியுமா? தேவையில்லாத மொபைல் ஸ்க்ரோலிங், பயனில்லாத வீடியோக்கள், அர்த்தமில்லாத பேச்சுகள். வெற்றியாளர்கள் இதை முதலில் வெட்டுகிறார்கள். இது எனக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க பிஸியா இருந்தாலும் முன்னேற்றமில்லை என்றால் அது பிஸி லைஃப், நாட் ப்ரொடக்டிவ் லைஃப். முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை. எல்லா வேலைகளும் முக்கியம் இல்லை, ஆனால் சில வேலைகள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. வெற்றியாளர்கள் முக்கியமில்லாத வேலைகளை பின்னால் வைப்பார்கள். முக்கியமான வேலைகளை முதலில் முடிப்பார்கள். நாளின் சிறந்த நேரத்தை முக்கிய கனவுகளுக்கே கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு தொடங்குதல். வெற்றியாளர்கள் நாளை ஆக்சிடென்டா தொடங்க மாட்டார்கள், ஒரு சிறிய திட்டத்தோடு தொடங்குவார்கள். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய 3 முக்கிய வேலைகள் என்ன? இந்த ஒரு கேள்வி போதும், நாள் திசை மாறிவிடும். முடிவு. நினைவில் வை, நேரம் உன் முதலாளியா இருக்கணும். நீ நேரத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. இன்றே முடிவெடு. நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை உன் வெற்றிக்காக வேலை செய்யவை. வெற்றி நேரத்தை மதிப்பவர்களுக்கே.